ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் தக்காளி கடையில் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இது கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதில் காயை கட் பண்ணி போடுங்க. இது மாதிரி நம்ம செய்யும் போதே கத்திரிக்காய் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் காய் கலர் சேஞ்ச் ஆகாது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோடையே தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து காய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ காய் நல்லா வேகட்டும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. காய் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கடையிற மாதிரி இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு கடையிற மாதிரி இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதை மத்தில் நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.